ஹாய் மக்களே, இன்றைக்கி கருவாடு தொக்கு தான் பார்க்க போகிறோம். வெங்காயம் 100 கிராம், 2 தக்காளி, 10 பல் பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எடுத்துக்கலாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை போட்டு வெங்காயம் அடுத்தது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஐர மீன் கருவாடு தான் எடுத்துக்கிறோம், அதனால நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. மண் இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பூண்டு பல் தட்டி வச்சு பூண்டு போட்டுக்கலாங்க. வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் நிறைய போட்டால் நல்லா இருக்குங்க. ப்ரௌன் கலரில் வரவும் நம்ம தக்காளி நறுக்கி வச்சுக்கலாம். தக்காளி இப்போ ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி வணங்குறதுக்காக உப்பு போட்டுக்கலாங்க. இது ஐர மீன் கருவாடு, அதனால் உப்பு இருக்காது. மற்ற கருவாடுனா உப்பு இருக்கும். நல்லா சுடுதண்ணில் அலசி எடுத்துக்கணும். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம், ஒரு 1/2 ஸ்பூனு. நம்ம இப்போ கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் நிறைய ஊற்ற வேண்டாங்க, லைட்டாக தெளித்து விட்டால் கூட போதும். கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாங்க. தயிர் சாப்பாட்டுக்கு கம்மங்கூழ், ராகிக்கூழ் இந்த மாதிரி கூழ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்குங்க, பழைய சாதத்துக்கெல்லாம். Thank you for watching my channel. Please like, share and comment and subscribe my channel.